மேற்கு வங்கத்தில் 8 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். குற்றவாளிகள் மீது மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாகவும் பேச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை துபாய் பயணம். துபாய் வர்த்தக கண்காட்சியில் பங்கேற்பு. அந்தமான் நிக்கோபர் தீவில் நடத்தப்பட்ட சூப்பர்சோனிக் பிரம்மாஸ் ஏவுகணை சோதனை வெற்றி. துல்லியமாக இலக்கை தாக்கும் வல்லமை படைத்ததாக ராணுவம் தகவல். புதுக்கோட்டை மழையூர் அரசு பள்ளியில் ஓராண்டாக 3 பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை என ஆட்சியரிடம் புகார். மாணவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட். மதுரை மத்திய சிறையில் கைதிகளுக்கு செல்போன் கஞ்சா விநியோகம். காவலர்கள் 2 வரை பணியிலிருந்து நீக்கி அதிரடி உத்தரவு. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரத்திற்கு ஜாமீன். டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ஐஐடி வளாகத்தில் உயிரிழந்த 3 மான்களுக்கு ஆந்த்ராக்ஸ் நோய் பாதிப்பு இல்லை. சோதனையில் தெரிய வந்ததாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அறிக்கை. திமுக ஆட்சியில் கடந்த 10 மாதங்களில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள். சட்டப்பேரவையில் பட்டியல் வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக தொடங்கிய திட்டங்களை திமுக நிறுத்தியதாக போலி தோற்றத்தை உருவாக்க முயற்சி. ஓ. பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பதில். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் நுழைவுத் தேர்வை எந்த ரூபத்திலும் அனுமதிக்க முடியாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திட்டவட்டம். ஜெயலலிதா மரணத்தில் கடவுளுக்கு தெரிந்த உண்மை OPS மூலம் மக்களுக்கு தெரிந்துள்ளது. அதிமுகவில் தன்னை இணைப்பது தொடர்பாக அழைப்பு வரவில்லை என்றும் சசிகலா தகவல். பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் நடிகை மீரா மிதுனுக்கு பிடி வாரண்ட். ஏப்ரல் 4ஆம் தேதி ஆஜர்படுத்த மத்திய குற்றப்பிரிவுக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அதிவேக ரயில் திட்டத்திற்கு நிலத்தில் பதிக்கப்பட்ட எல்லை கற்களை பிடுங்கி அகற்றம். காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆவேசம். பள்ளி மாணவர்களுக்கு நிறுத்தப்பட்ட மதிய உணவு திட்டத்தை மீண்டும் தொடங்க வேண்டும். மக்களவையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். உத்தரகாண்ட் முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி பதவியேற்றார். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் விழாவில் பங்கேற்பு. मैं पुष्कर सिंह धामी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा।